திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி வச்சாங்க. அந்த பொட்டியில உங்க மனுக்களை எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றிருவேன்னு சொன்னாங்க. அந்த பொட்டியெல்லாம் இதுவரைக்கும் என்ன ஆனது? இதுவரைக்கும் 4.5 ஆண்டுகளாக யாருக்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை. இப்ப நாங்க உண்மை நிலையை அறிவதற்கு இங்க ஒரு பாக்ஸ் வச்சிருக்கிறோம். இந்த பாக்ஸ் என்பது உண்மைக்காக, உரிமைக்காக. இந்த பாக்ஸ்லயும் இது போல கார்டு இருக்கு. சோ நீங்க யார் வேணாலும் அந்த கார்டை நீங்க எல்லாருமே ஸ்கிராச் பண்ணலாம். நீங்க ஸ்கிராச் பண்ணுங்க, என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க. பொதுச் செயலாளருடைய அந்த கார்டுல சேவைகள் உரிமை சட்டம் என்பது வந்திருக்கு. நீங்க எதனா பாக்ஸ்ல எடுத்தீங்க, என்ன வந்திருக்கு? மைக்ல சொல்லுங்க. உருட்டுகள் 187 இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலைகள். 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வந்திருக்கா? இந்த அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல. உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 4G by 5G இணைப்பு மற்றும் 10GB டேட்டாவுடன் கூடிய டேப்லெட்டுகள் வரல. உருட்டு 262 35 வயதுகளுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை. உருட்டு 322 ரூபாய் 1500 முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கா? இல்ல சார், இல்ல. டீசல் உள்ள குறைப்புன்னு வந்திருக்கு எனக்கு. ஆனா அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கை அமுல்படுத்தப்படும். ஆனா இது வரைக்கும் அமுல்படுத்தல. அதுக்கு பதிலா இப்ப எஃப்எல் பார கடைக்கு தொடர்ந்து வராங்க வீதி வீதிக்கு. நன்றி. பத்திரிகையாளரே சொல்லிட்டாங்க. உருட்டு 262 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை. உருட்டு 239 அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் 3 LED பல்புகள் வழங்கப்படும். இதுவரைக்கும் கொடுக்கல சார். உருட்டு 376 தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும். கிடைக்கல. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பலமுறை இதை கோரிக்கை பண்ணி வெளிநடப்பு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் இது நிறைவேறாத வாக்குறுதி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க ஸ்கிராட்ச் கார்டுல நிறைவேற்றிருக்கிறாங்களா?